ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். சுபிக்ஷா பிக் பாஸ் சீசன் 9ல் ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு யோசிக்காமல் பேசுறது இப்போ ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக கமருதீனோட ரசிகர்லாம் வந்துட்டு வச்சு செஞ்சிட்ருக்காங்க. என்னென்னா, கமருதீன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு சுபிக்ஷா வந்துட்டு அவங்களுடைய அந்த சமுதாயத்தை பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பார். நீ எங்கேருந்து வந்திருக்குன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தையை விட்டுருப்பார். அதை யோசிச்சு பாரு அப்படி இப்படிலாம் பேசியிருப்பார். இவங்களுக்கு காண்டாக இருப்பாங்க, இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு நிறைய கண்டனங்கள் தெரிவித்தாங்க. கமருதீனுக்கும் நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக போச்சு. இன்றைக்கி என்ன இருக்குன்னா, கமருதீனுக்கும் துஷாருக்கும் சண்டை வந்துச்சு. அதில் வந்து கமருதீன் மேலே தப்பே கிடையாது, துஷார் தான் வாலண்டராக வந்து சண்டை போட்டாப்புல. ஆனால் இங்கே வந்து சமாதானம் ஆனதுக்கப்புறம் துஷார் வந்து வெளியே வந்தார். வெளியே வந்ததுக்கப்புறம் துஷார் பக்கத்தில் வியானாவும் சுபிக்ஷாவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்த பாதை அந்த மாதிரி, அவங்க வளர்ந்த விதம் அப்படின்றாரு. அவங்க வளர்ந்த விதம் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அவரும் அதை தானே சொன்னார், நீ எங்கேருந்து வந்தன்றது பாரு, அது தப்புன்னா அவர் வளர்ந்த விதம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிற நீங்களும் தப்பு தானே. அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியாயம், ஊராருக்கு ஒரு நியாயம். உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு பயங்கரமாக வந்து சுபிக்ஷாவை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் உண்மையாக சொல்லப்போனால் சுபிக்ஷா ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி கூட வந்துட்டு ஒரு கதை ஒன்று சொன்னாங்க, ஷார்ட்டாக முடிக்க மாட்றாங்க. இது இவங்க மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பொருந்தும். ஷார்ட்டாக முடித்தா தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவங்க மண்டைக்கு ஏறும். ஷார்ட்டாக முடிக்காமல் போனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அனிதா சம்பத் ஒரு வாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க, அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து ஒரு சங்கீத சுரங்கள்னு அந்த பாட்டை போட்டு தாளிச்சு எடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பேசிகிட்டே இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 5 நிமிஷம் பாஸ், நான் மாமா பற்றி பேசிக்கிட்டுமான்ட்டாங்க. எல்லோரும் பதறி போயிட்டாங்க. சரி, ஓகே, சரி. இங்கே இந்த சுபிக்ஷாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமருதீன் அன்னைக்கு சொன்னது தப்புனா இன்றைக்கி சுபிக்ஷா சொன்னதும் தப்பு. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு யாரோட சப்போர்ட்? மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.